நாங்க ஈமான் கொள்ளுகிற விடயங்களில் அவன் கையடிச்சு எங்களை குழப்பத்துக்கு உண்டாக்கிடுவான். எப்படி குழப்பம் ஏற்படும்? ஒரு மனிதனுக்கு குழப்பம் ஏற்பட்டு கவலை வாரது ரெண்டாவது விஷயம். ஒரு மனிதனுக்கு குழப்பம் ஏற்பட்டு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறது, அதுதான் சைத்தானுக்கு தேவை. அப்ப முதலாவது எப்படி அவன் ஏற்படுத்துவான் என்றால், நாங்க எல்லாரும் முஸ்லீம்களா வாழ்றோம், எல்லாரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் மறுமையை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் வேதங்களை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் கபருடைய வேதனை நம்பி இருக்கிறோம். நல்ல இபாதத் செஞ்சுக்கிட்டு இருப்பார், வணங்கி கொண்டிருப்பார், வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார், நல்ல கொள்கையில் இருப்பார். சில பொழுது அவர் நல்ல இபாதத்தில் திளைத்து இருப்பார். ஆனா ஷைத்தான் எப்படி சந்தேகத்தை குழப்பத்தை உண்டாக்குவான், அவன் எப்படி வழிகெடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு அவருக்குள்ள ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவான். நீ முன்சப்ல இருந்து தொழுகிறாய், உன்னுடைய நம்பிக்கை சரியாக இருக்கிறது, ஆனா உன்னை பொருளாதாரத்தை பாரு, பொருளாதாரத்துல குறைபாடு இருக்கிறது. உன்னோட குடும்பத்தை பாரு, குடும்பத்துல சரியான வறுமை இருக்கிறது. சைத்தான் அப்படியே போட்டு குழப்புவான். இந்த குழப்பம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை பார்க்க வைப்பான். பாரு, அவனுக்கு தொழுகையும் இல்லை, அவன் வட்டியோட உருண்டு பிறல்கிறான், அவன் பாவம் செய்கிறான், ஆனால் அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான் பாரு. சைத்தான் இப்படி காட்டுவான். இப்ப உண்மையான அகீதா ஈமான் இல்லாதவர் என்ன நினைப்பார்? சொல்ற சரிதானே? இப்ப நான் நல்ல ஈமானோட இருக்கிறேன், நான் நல்ல தொழுகையோட இருக்கிறேன், முன்பின் சுன்னத்து தொழுகிறேன், நல்ல பேணுதலா இருக்கிறேன், ஆனா வீட்டுல வறுமை, பொருளாதாரத்துல கஷ்டம், தொழில் எது செஞ்சாலும் நஷ்டம். ஆனா அவன் குடியோட இருக்கிறான், மதுபானத்தோட இருக்கிறான், வட்டியோட இருக்கிறான், பாவம் செய்கிறான், தொழுகையும் இல்லை, அவன் முஸ்லீமா இருக்கிறான், பேர் அப்துல்லா தான், ஆனால் அவனுக்கு தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, எல்லா ஹராமும் இருக்குது. ஆனா அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறானே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தொழுது என்ன பிரயோசனம்? சைத்தான் இப்படி ஒரு கேள்வியை போடுவான். இப்ப ஈமான் உறுதியாக இருந்தால் இல்ல என்ற ரப்பு தராமல் இருப்பதிலும் ஹைர் இருக்கிறது என்று மனசுக்கு சொல்லிக் கொள்வான் மூமின். இந்த இடத்துல முஃமின் இல்லாதவன், ஈமான் இல்லாதவன், ஈமான்ல குறைபாடு ஏற்படுகிற மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? ஷைத்தானுடைய சிந்தனைக்கு உள்ளத்துல இடம் கொடுப்பான். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஷைத்தானுடைய நடைமுறையில ஏராளமா இருக்குது. வாப்பா நல்ல இபாதத்தாளி, வாப்பா நல்ல வணக்கசாலி, வாப்பா ஊர்ல அறியப்பட்ட ஒரு பெரிய வணக்கசாலி, மகன் நாஸ்திகத்திலே இருப்பார், நாத்திக கொள்கையில. சர்வசாதாரணம். இன்றைக்கு முஸ்லிம் கிராமங்களில் பிள்ளைகள் இன்றைக்கு மொபைல் போன் தாக்கத்தினால சில ஆக்டர்ஸ்மார், அதாவது நடிகர்களை விரும்பி நேசிச்சு அவங்க தான் எங்களோட ஹீரோன்னு நினைச்சு அவங்களோட படத்தை பார்த்து மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கிற பேட்டிகளை பார்த்து அவங்களோட நாத்திய சிந்தனையினால் ஈர்க்கப்பட்டு பிள்ளைகள் ஒரு வழியில, வாப்பா அம்மாவுக்கு தெரியாது, வாப்பா அம்மா நினைப்பாங்க என்ன எங்கட பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க, எங்கட பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, மதரசாவுக்கு போகுது. ஆனா அந்த பிள்ளையோட கொஞ்சம் பேசி பார்த்தா, நான் தொழுது ஒன்றும் கிடைக்குது இல்லை, நான் இபாதத் செஞ்சு ஒன்றும் கிடைக்குது இல்லை, இதெல்லாம் சும்மா இந்த உலகம் இப்படி வருது, மௌத்து ஒன்று இருக்குதா, மௌத்துக்கு போகிற கபருக்குள்ள போய் பாருங்க, எல்லாரும் மண்ணோட மண்ணாய் உக்கி போறாங்க, யாருக்கு அங்க சொர்க்கத்து இன்பம் கிடைக்குது, யாருக்கு நரகத்துல அங்க நரக படுகொலியா யாரா கபரு இருக்குது, யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, வாப்பா அம்மாவோட டிபேட் பண்றாங்க. நாங்க பார்த்த அம்மா வாப்பா அவங்க முசல்லாவோட இருப்பாங்க, தொழுகையோட இருப்பாங்க, ஓதலோட இருப்பாங்க, அவங்கள பார்க்க பார்க்க எங்களுக்கு ஈமான் கூடும்.